இல்ல எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது நம்ம சாங் போடுறாங்க, அது சரி. குணா கேவல் போகும்போது தான் கதை சீரியஸ் ஆகும். ரொம்ப அதாவது இந்த பெரிய புத்திசாலித்தனம் என்னன்னா, இன்ஃபேக்ட் நாங்க நேற்று கூட மறுபடியும் பார்த்தோம். எல்லாம் நானும் கமல் சார் சேர்ந்து. இந்த அளவுக்கு படம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இவ்வளவு பெரிய ஹைப் இருந்திருக்குமா? குணாங்கிறது அந்த டெவில்ஸ் கிச்சன் பின்னாடி மலையில ஏறி இறங்கி எடுத்து அதான் பெரிய விஷயம். ரொம்ப திருப்தியா இருந்தேன் நான் கொடைக்கானல். சார் வந்து சாப்பிடாம பிஸ்கட்லாம் சாப்பிட்டு டீலாம் வச்சுட்டு எப்படி வேலை பார்த்துருந்தார். ஏழு கட்டியெல்லாம் இறங்கி. சார் படம் ரிலீஸுக்கு முன்னாடி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் இதை பத்தி தான் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல தெரிய வந்திருந்ததாங்க சார்? இல்லை, எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லை. படம் பார்த்து வந்து 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் போய் பாருங்க சார், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பந்தான் போய் நான் பார்த்தேன். ஓகேங்க சார். அது உங்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டெஃபினட்டா. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நம்ம சாங் போடுறாங்க, அது சரி. யூஸ்வலாக பேக்ரவுண்டில் ஏதாவது சாங் போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி போகுது. அங்கே இருக்க பாய்ஸை பற்றி அவங்க கலாட்டா பண்ணாங்க, தேர அடி தேரா பண்ண டூர் போகிறாங்கன்ற மாதிரி போகுது. பட் எல்லாம் போய் அவங்க அந்த குணா கேவல் போகும்போது தான் கதை சீரியஸ் ஆகுது. ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து அவங்கள கையில தூக்கிட்டு போவாங்க. இதுலயும் அதே மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அதேதான் வச்சிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு செம கனெக்ட் ஆயிருக்கும்? ரொம்ப அதாவது இந்த பெரிய புத்திசாலித்தனம் என்னன்னா, நாங்க வந்து அது ஒரு பொண்ணோட காதலுக்காக வச்சோம். ஆமா, இது மனிதன் வந்து கொண்ட மனிதன், இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட்சி. ஸோ லவ்ங்கிறது காமன் ஃபேக்டர் இல்லை. அதில் ரொம்ப அவங்க பிரமாதம் பண்ணிட்டாங்க. கரெக்டா லிங்க் பண்ணி விட்டாங்க. கமல் சார் இப்ப ரீசெண்டா மீட் பண்ணிருந்தாங்க சார். கமல் சார் படத்தை பத்தி அவங்க கிட்ட ஏதாவது வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க? இல்ல, இது எல்லாரும் கமல் சார் அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்து சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. பட் நிறைய வந்து அவங்க மலையாளத்தில் பேசுனாரு, எனக்கு அவ்வளோ புரியுதுங்களா? மற்றபடி வெரி ஹாப்பி வித் தட் பிக்சர். இன்ஃபேக்ட் நாங்கள் நேற்று கூட மறுபடியும் பார்த்தோம். எல்லாம் நானும் கமல் சாரை சேர்ந்து. கமல் சார் 2வது படம். ஆமா, டைரக்டர் எல்லாம் உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம். ஆனா கமல் சார் வந்து அந்த பசங்களோட படம் பார்த்தாரு சார், அந்த மாதிரி டைரக்டர் அண்ட் எடிட்டரோட. சரி சரி. அவர் தனியா பார்த்து வீட்டுல பார்த்தாரு. பார்த்து வந்து அந்த டீம்கிட்ட பேசினார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா படம் பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்ப ஹைப்பான விஷயம் எதுனா சார், மஞ்சுமல் பாய்ஸ் படம் வைஸும் கேமரா வைஸும் வந்து நல்லா கொடுத்துருந்தாலும் கூட பாட்டு வந்து படத்தோட ஒரு மிகப்பெரிய கோரா இருந்ததோன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க சார். இருக்கலாம். ஏன்னா எனக்கு புரியல, ஒருவேளை மியூசிக் போட்டா வேற எப்படி இந்த அளவுக்கு இருக்குமான்னு. இந்த அளவுக்கு படம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இவ்வளவு பெரிய ஹைப் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த படத்துல அந்த குழிங்கிற ஒரு விஷயம் காட்டினாங்க சார். அந்த இடத்த நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்த பத்தி உங்களுக்கு அப்பயே ஏதாவது தெரியுமாங்க சார்? அதை பத்தி எங்களுக்கு குழியை பத்தி எதுவும் சொன்னாங்களே தவிர பஸ்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் நடக்கல. அதனால அதை பத்தி தெரியல. புரியுதுங்களா? நான் மட்டும் போனா ஷூட் பண்ணி வந்துட்டோம் சேஃபா, அவ்வளவுதான். பட் இதுவே வந்து அவங்க செட்டு தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினலா பண்ணல. ஏன்னா ஒரிஜினல் உள்ள அலவுட் இல்லை. அது நாங்க வச்ச எங்களோட படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு, குணாவோட சாங் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு அந்த செட்டு போட்டிருந்தாங்க. ஆனா பக்காவா போட்டிருக்காங்க. எனக்கே வந்து அந்த நம்ம பார்த்துவே தான் தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவா போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் கேட்டா ஆர்டருக்கு அவார்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. கேமராமேன், லைட்டிங் எல்லாமே வந்து எதுவுமே தெரியல. செட்டுங்கிறது ஃபீலிங்கே இல்லை. நம்ம அந்த கோவிலுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து அந்த இடத்தோட பேரே வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்லி தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களால அழைக்கப்பட்டது. அது ஒரு பேரே டெவில்ஸ் கிச்சன் தான். அதான் சார். குணாங்கிறது அந்த டெவில்ஸ் கிச்சன் பின்னாடி ஒரு இடத்தோட பேரை வந்து மாத்துற அளவுக்கு அந்த இடத்துக்கான பவர் கொடுத்ததுன்னா அது உங்களோட படம் சார். அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த டைம்ல அந்த மாதிரி குணா கேவல்னு சொல்லி கூப்பிடும் போது உங்களுக்கு எப்படிங்க சார் இருந்தது அந்த விஷயம்? சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு பேர் வச்சுட்டோம், அவ்வளவுதானே. அந்த டெவில்ஸ் கிச்சன்ங்கிற விஷயத்தை பத்தி நேர்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட அதை பத்தி சொல்லி கேள்விப்பட்டீங்களாங்க சார்? இல்ல, அது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. கொடைக்கானல் போகும்போது டூரிஸ்ட் ஸ்பாட்டு டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது நான் போனதில்லை. இதுவே வந்து அந்த கைடு தான் சொன்னார்.
எங்களை ஒரு கைடு தான் கூப்பிட்டு போய் காமிச்சாரு, கேவ்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்புறம் தான் சொன்னா டெவில் கிச்சன் அந்த பக்கம் இருக்கு சார், அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கிருந்து பார்த்தா தெரியும் சார், பட் இது கேவ் அதுக்கு பின்னாடி. ஸோ அதுக்கு பின்னாடி தான் அங்கே போய் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து டெவில்ஸ் கிச்சனை பார்த்து அந்த கேவ் தெரியவே தெரியும். இல்லை மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் இந்த டெவில்ஸ் கிச்சன். ஆமா, இந்த கேவுக்கு. நீங்க போய் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்ததுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் அங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் சார். இந்த விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்ததுப்பா, இது வந்து கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத இதா இருந்தது அப்படி அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? மலையில ஏறி இறங்கி எடுத்தாரு பார்த்தீங்களா, அதான் பெரிய விஷயம். ஏன்னா டக்குன்னு இறங்கி ஏறினமான்னு இருக்காது. ரோப்பு பிடிச்சி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டா இறக்கி ஒவ்வொரு ஆர்டிஸ்டா இறக்கி எல்லாமே அப்படியே ஷூட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் இதே மாதிரி மேலே வரணும். அப்ப அந்த இறங்கு நிலத்துல மொத்தம் எத்தனை பேர் சார் இருந்திருப்பீங்க? மெயின் ஆர்டிஸ்ட் கிளைமேக்ஸ் போது எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தாங்க, ப்ளஸ் லைட் பாய்ஸு, யூனிட் ஆளுங்க, மேக்கப் மேனு, ஆக்டர். பட் இதுல என்னன்னா பாதி பேர் மேலே தான் இருந்தாங்க, ஏன்னா கீழே அவ்வளோ பத்தாது, ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸு. பட் கேமராமேனும் அந்த லிமிட்டட் ஸ்பேஸ்ல என்ன லைட்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பிரமாதம் பண்ணாரு. வேணுக்கு ஹேட்ஸ் ஆஃப். லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணது நீங்களா இல்ல கமல் சார்? ரெண்டு பேரும் தான். நானும் கேமராமேனு, கமல் சார், ஆர்டிஸ்ட் எல்லாரும் தான் போனோம். டீமா போய் தான் லொகேஷன் பண்ணோம். அதே மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கமல் சார்னாலே ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவருங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ சேஃப்டி விஷயம்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து கமல் சார் முன்னெடுத்து நடத்துற மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த கல் போட்டு பார்க்கறது, சேஃப்டியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதெல்லாம் முதல்ல நாங்கள் போய் பார்த்த உடனே இந்த மாதிரி இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, நானே சொன்னேன் இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, இது நம்ம பண்ணலாம், பண்ண நல்லா இருக்கும், பட் பண்ண முடியுமா, அதுக்கான செக்யூரிட்டி கொடுத்தா ஒர்க் பண்ணலாம் தான் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற வந்து அந்த இடத்துல கிரியேட். ஆமா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு தான் அந்த செக்யூரிட்டி பற்றி பேசும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு பேசணும், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், இந்த மாதிரி அங்கே போய் ஷூட் பண்ணணும். அவங்க கேட்குறாங்க அங்கே தான் ஷூட் பண்ண, வேறு எதுவும் பண்ணக்கூடாதுங்க. இல்லை சார் அது நல்லா இருக்குதுனால பிடிச்சிருக்கு, ஸோ பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மலையில கொஞ்சம் இப்படி படியெல்லாம் வெட்டி இறங்கி நடந்து போகிற மாதிரி ஒரு பிட்டு ஓரளவுக்கு பண்ணிட்டு சைடில் ரோப்பெல்லாம் இருக்கிற மரத்தில் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு ரோப்பெல்லாம் கட்டி கூட எங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு 20-25 ஸ்டன்ட்மேன் கூடவே இருந்தாங்க அந்த ஷூட்டிங் முடியுது வரைக்கும். அந்த கேவ், ஆமாம், அந்த கேவ் சீக்வன்ஸ் முடியிற வரைக்கும் 20 பேர் எங்களுக்கு யூனிட் கூட இருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் குரூப் அவங்க தான் ஆர்டிஸ்ட் தயாரிக்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கி கொடுக்கறது எல்லாமே பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அந்த ஷூட்ல மொத்த குணா படத்துலையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததுன்னா ஏதாவது இருக்குதாங்க சார்? எனக்கு அந்த படமே ஒரு நல்ல தருணம் தானே அந்த படம் பண்ணது. ஏன்னா ஒரு வித்தியாசமான கதையை ரொம்ப திருப்தியாக எடுத்தேன் நான் அந்த படத்தை. கொடைக்கானலில் போய் இந்த சர்ச்சு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கேவ்ஸ், ஏன்னா கேவில் இறங்கி இப்போ ரிஸ்கில் போய் எடுத்து நம்ம இன்னைக்கு அப்போல்லாம் வேற இங்கே மாற்று கூட கிடையாது. விஷுவலாக பார்க்கணும்னா நாங்கள் லேபில் வந்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கும் அவ்வளோ நாளாக எடுத்துருக்கோம்னா அப்போ பார்த்துக்கோங்க அந்த டீம் ஒர்க் எப்படி. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க கமல் சார் கிட்ட என்னென்ன விஷயமா சார் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை ஜென்ரலாக தான் பேசுவோம், குணாபுர நடந்த விஷயங்கள் இதை பற்றி இந்த படம் நல்லா இருக்குங்க, இதை பற்றி பேசுகிறோம், மற்றபடி பெருசாக உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு. கமல் சார் படம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட பர்சனலாக என்ன சார் ஷேர் பண்ணாரு? இல்லை அதான் பழையதான் நம்ம எப்படியாவது ஏற்றி இறங்கணும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தான் பற்றி பேசுவார், மற்றபடி புதுசாக ஒன்று. ஏன்னா இப்போ நேற்று கூட ரேகா ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அவங்களும் தேட்டர் போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களும் அதை சொன்னாங்க, சார் வந்து சாப்பிடாம பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு எப்படி வேலை பார்த்து சார் கயிறு கட்டியெல்லாம் இறங்கினு அந்த மாதிரி நல்ல ஒரு மெமரிஸ் தான், ரீகால் ஆன மாதிரி இருந்திருக்கும். அதுலயும் சொல்ல போனா வந்து படம் இந்த மாதிரி வருதுன்னே தெரியாம போய் சர்ப்ரைஸ் ஆன. கமல் சார் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், அவருக்கு ரிஸ்க் எடுத்து பண்றதுன்னா வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவாங்க சார். ஸோ அந்த ஸ்பாட்ல வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து அந்த ரிஸ்க் அந்த விஷயம்லாம் வந்து மேனேஜ் பண்ணாரு, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை நாங்கள் போய் கேவ் பார்க்கும்போதே சொன்னாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வரலாம் இருக்கும், கொஞ்சம் இதாகிடும், ரொம்ப உள்ள போயிடுவீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் முடிந்து எங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகலை. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் நாங்கள் இது மாதிரி திங்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எந்த இதுவும் ஆகலை. பட் நாங்கள் ப்ரிகாஷன் நிறைய எடுத்துக்கிட்டோம். அது இறங்கி நடக்கிறதுக்கெல்லாம் பாதைகள்லாம் வெட்டி கம்பு கட்டி கயிறு கட்டி
சேஃப்டியாக பிடிச்சி இறங்குறது, ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லா சேஃப்டி பண்ணி தான் பண்ணோம். பட் இந்த படம் பார்க்கும்போது தான் அதோட ரிஸ்க் தெரியுது. நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பெரிய ரிஸ்க் தெரியல. உள்ளே ஏறி இறங்குறதுங்கிறது தவிர காலையில் 7 மணிக்கு உள்ளே இறங்கணும், 4-5 மணிக்கு தான் மேலே வர முடியும். லஞ்சு கிஞ்செல்லாம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் தவிர மற்றபடி பெரிய லைஃப் ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு அவங்க தெரியும் எங்களுக்கு தோணலை. மஞ்சுமல் பாய்ஸ்னு வந்திருந்தாலும் கூட இப்ப இந்த குணா படம் எடுத்த இடப்பாதுன்னு சொல்லி படத்தை இன்னொரு ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க சார். ஆமா, இப்ப ரீரிலீஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கே தெரியும் சார். நிறைய பரவலா நிறைய அது பண்ணணும், ரீலீஸ் பண்ணணும். நேற்று கூட கவுன்சில்கிட்ட பேசியிருக்கேன். பட் அது தெரியல. ஏன்னா அந்த படம் வந்து ராஜ்குமார் ப்ரொடியூசர் வேற ஒருத்தவங்க ப்ரொடியூசர். ஸோ அவங்க எங்க கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு தெரியல. தெரிஞ்சா பண்ணுவாங்க.